அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கரு முருகானந்தம் பேசுகிறேன். டெய்லி ஒரு வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர தோஷம் நீங்க வெற்றி பரிகாரம் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து எதற்கு உரியவர்னா, சிற்றின்பம், பேரின்பம், உல்லாசம், அழகு, கலைத்துறை, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் ஒரு நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பார், நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை கொடுப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எந்தெந்த பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த உதவிகளை நீங்கள் பண்ணிட்டு வந்தாவே, அந்த உடல் காரகத்துவத்திற்கோ அல்லது உயிர் காரகத்துவத்திற்கோ உதவி வந்தீங்கன்னாவே சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அப்ப அவரும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுக்கிரன் அவர்களும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை தேவர்களின் குருவாக சுக்கிரனை பணி நியமனம் செய்வதற்கு பதிலாக பிரகஸ்பதி அவர்களை பணி நியமனம் செய்து விட்டார்கள் தேவர்களின் குருவாக. ஆகவே அசுரர்களின் குருவாக சுக்கிராச்சாரியார் தானாகவே முன் வந்து அந்த அசுரர்களுக்கு குருவாக வாழ்ந்தார். அப்படி நிறைய சந்தர்ப்பங்களை அவர் இழந்திருக்கிறார். ஆகவே சுக்கிரன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த உறவு காரகத்துவம், பொருள் காரகத்துவம், உடல் காரகத்துவத்திற்கு நீங்கள் உதவி வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சுக்கிரன் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாமே வாழ்வியல் பரிகார முறையில தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப சுக்கிரன் பிரம்மாண்டத்துக்குரியவர், லக்ஸரியான வாழ்க்கைக்குரியவர். புது வீடு, புது வண்டி, புது வாகனங்கள் இவைகளை வாங்கக்கூடிய வசதியையும் அவர் கொடுப்பார். பொதுவாகவே யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் அல்லது சினிமா தயாரிப்பாளர்களும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீர்களேயானால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை சுக்கிரன் தந்து விடுவார். அப்ப சுக்கிரன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய உடல், உயிர் காரகத்துவ உயிர் இப்படி என்று இருக்கிறது. இப்ப பொதுவாகவே மேசத்தில் இருந்தால் ஜாதகர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதேபோல் முடிந்திருக்கும் நிலையங்களுக்கு சென்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகள், அதாவது சிசர் கட்டிங், பிளேடு, சீப்பு, இது மாதிரி உபகரணங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து வந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் நலம் தரும் பாக்கியவனாக மாறும். அதே போல் மேசராசி என்பது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உள்ளடக்கியது. அப்ப தலை மூளை சம்பந்தமான, தலை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவுறது. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க உதவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரன் ஒரு நலம் தரும் சுக்கிரனாக உங்களுக்கு வந்து. அதே போல் ரிஷபராசியில் அவர் இருப்பாரையானால் தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லபடியாக குடும்பத்தில் உள்ளவர்களை வளர்க்க வேண்டும், குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும். அதேபோல் தன்னுடைய பெரியம்மா, உயிர் காரகத்துவ ரீதியில் பெரியம்மாவை குறிக்கக்கூடிய பாவகம் 2ஆம் பாவம். அப்ப பெரியம்மாவுடைய குடும்பத்தையும் பெரியம்மாவையும் நன்றாக பார்த்து கொண்டீர்களானால் சுக்கிரன் உங்களை வாழ வைப்பார். அதே போல் அந்த இடம் உடல் காரகத்துவத்திற்கு மூஞ்சி சம்பந்தப்பட்ட, அதாவது முகம் பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவி வந்தீர்கள் கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு நலம் தரக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். அதே போல் மிதுன ராசியில் சுக்கிரன் இருப்பாரே ஆனால் நீங்கள் சகோதரத்துவத்திற்கு உதவ வேண்டும். திருமணம் ஆகியிருந்தால் மாமனாருக்கு உதவ வேண்டும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே முறைதான். அவர்களுக்கு நீங்கள் உதவி வந்தீர்கள் ஆனால்
கண்டிப்பாக சுக்கிரன் நலம் தரும் யோகத்தை கொடுப்பார். அங்கே அவர் அமரும் பட்சத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவது, காது மூக்கு தொண்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவுவது, இப்படி உதவி வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சுக்கிரன் நலம் தரும் யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதேபோல் கடகராசியில் சுக்கிரன் அமர்கிறார் அப்படி என்றால் தாயாருக்கு உதவ வேண்டும். நம்மளுடைய தாயாரிடம் தினமும் ஆசி வாங்க வேண்டும். அதே மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு உதவ வேண்டும். அதே போல் வண்டி, வீடு, வாகனம் இவைகளை குறிக்கக்கூடிய பாவகமும் அதான். அவைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கும் உதவ வேண்டும். அப்படி இல்லை சார், ஏதாவது வேறு பரிகாரம் சொல்லுங்க சார்னா, முதியோர்களிடம் சென்று அரிசி, கன்னிக்கேன் வாங்கி கொடுக்க. இதெல்லாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் 7 வாரம் தொடர்ந்து வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர தோஷம் உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி சிம்ம ராசியில் அவர் இருப்பாரையானார் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அதாவது ஆலய மணி வாங்கி கொடுக்கலாம். இதை நம்ம செய்யலாம். குழந்தைகளை நற்பணியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை ஏனோதானு விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய தந்தையாருடைய அக்கா தங்கச்சிகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, மேல்வயிறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். இப்படியாக உங்களுக்கு அனைத்து தோஷமும் உங்களுக்கு சுக்கிரனுடைய தோஷங்கள் நீங்கும். அதே போல் கன்னிராசியில் அவர் இருக்கிறார். கன்னிராசியில் அவர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாய் மாமன், அதாவது அப்பா அம்மாவுடைய அண்ணன் தம்பிகளிடம் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் ஆசி வாங்க வேண்டும். அதே போல் இரணியம் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு, அல்ட்ரசல் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு உதவ வேண்டும். அதே போல் திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவியை புதன்கிழமை நாளில் ஒரு புடவை எடுத்து கொடுப்பதோ, ஏதாவது ஒரு உதவி செய்வதோ அதை செய்து வந்தாலே உங்களுக்கு நற்பலன்கள், சுக்கிரதோஷம் நீங்கி நற்பலன்களை கொடுக்கும். அதே போல் துலாம் ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். அங்கே ஆட்சி மூலதிரிகோணம் பெறுவார். ஆகவே அங்கே அவர் இருந்தாலும் மனைவி வழி உறவுகளை, மனைவியை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள. அதேபோல் உடல் காரகத்துவத்திற்கு சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம். பொதுவாகவே சுக்கிரதோஷம் நீங்க சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு உதவினாலே மேக்சிமம் சிறுநீரகம் அந்த சுக்கிரதோஷம் நீங்கும். அதே போல் கலைத்துறையில், ஏழ்மை நிலையில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உதவும். அதே மாதிரி நீதிபதிகளிடம் ஆசி வாங்கும். இப்படி எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாரம் ஒரு முறை இதை செய்தி வந்தீர்களேயானால், வெள்ளிக்கிழமை செய்தி வந்தீர்களேயானால் சுக்கிரதோஷம் உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி விருச்சிகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு, கணவராக இருந்தா மனைவியோட குடும்பம், மனைவியா இருந்தா கணவரோட குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை செய்ய வேண்டும். அந்த பள்ளிவாசல் சென்று சுன்னத் செய்பவர்களுக்கு உதவ வேண்டும். அதாவது அவங்க முறைப்படி சுன்னத் செய்வாங்க. இந்த முஸ்லீம்ல உள்ள அந்த குழந்தைகளுக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் புதுநன்மை எடுக்கிறார்களோ அதே மாதிரி முஸ்லிம் நண்பர்கள் அந்த குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு சுன்னத் செய்வார்கள். அவங்களுக்கு உண்டான அந்த பழங்கள், அந்த பரிகாரத்துக்கு உண்டான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும். அதே போல் தனுசு ராசி உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா, தனுசு ராசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்தையாரை பார்த்து கொள்ள வேண்டும். தொடை சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா சுக்கிரதோஷம் நீங்கும். கொண்டக்கடலையை வியாழக்கிழமை நாளில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் 7 வாரம் தானம் செய்யும். இப்படி செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக சுக்கிரதோஷம் நீங்கும். அதே போல் மகர ராசியில் சுக்கிரன் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லத்திற்கு சென்று முடிந்த உதவியை செய்ய வேண்டும். முட்டிக்கால் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு உதவ வேண்டும்.
கணவனாக இருந்தால் அத்தைக்கு உதவணும், மனைவியாக இருந்தால் மாமியாருக்கு உதவணும். இப்படி உதவி வந்தீர்களே ஆனால் சுக்கிர தோஷம் உங்களுக்கு நீங்கும். அதேபோல் கும்பத்தில் அவர் இருப்பாரையானால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய அதாவது மூத்த சகோதரன் அல்லது திருமணம் நடத்திருந்தால் இளைய தாரம் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவணும். அண்ணனுக்கு உதவலாம், அக்காவுக்கு உதவலாம். உதவி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கணுக்கால் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு நீங்க உதவி வரும். அதேபோல் மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், உச்சம் பெற்றிருப்பார். அப்ப அங்க உச்சம் பெற்றிருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக ஓம்னி பஸ் டிரைவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும். அதே போல் தன்னுடைய தந்தையாருடைய தாய் அதாவது பாட்டி அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பது, அவர்களிடம் ஆசி வாங்குவது, கொண்டக்கடவையை வெள்ளிக்கிழமை நாளில் தானம் செய்வது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரதோஷம் நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்க வாழைப்பழம், பப்பாளி பழம், சீத்தாப்பழம் இவைகள் மூன்றையும் கலந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி செய்து கன்னி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் கொடுத்து வந்தீங்கன்னா சுக்கிரதோஷம் நீங்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிரதோஷம் நீங்கள் செய்யக்கூடியவை இவைகள் அனைத்தும் செய்யணும். அதே போல் செய்து வந்தீர்களேனா உங்களுக்கு சுக்கிரதோஷம் நீங்கி உங்களுடைய லக்ஸரியான வாழ்க்கை, உங்களுடைய பணத்தட்டுப்பாடு, பொருளாதாரம் இவைகள் அனைத்தும் தீரும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரதோஷம் நீங்கள் உடலை நறுமணத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உடலில் சுத்தமானதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இப்படி செய்து வந்தீர்களேனா சுக்கிரதோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். நீங்கள் ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தினம் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.